மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. சார் ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுமா. சார் எனக்கு ஒரு 45,000 ரூபாய் கடன் வேணும். 45,000 ரூபாய் கடனா வேணுமா? எதுக்குமா உனக்கு அவ்வளோ காசு? இல்லை சார், என் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அதுக்காக தான் சார். உன் பையன் தொடக்கப்பள்ளியில் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிறான், அவனுக்கு எதுக்கு அவ்வளோ ஃபீஸு? இல்லை சார், எங்கள் ஊரில் இருக்க ப்ரைமரி ஸ்கூலில் மூடிட்டாங்க சார். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ப்ரைவேட் ஸ்கூலில் தான் சேர்க்க போகிறேன், அதுக்கு தான் சார் ஃபீஸ் வேணும். எது, பிரைமரி ஸ்கூலில் மூடிட்டாங்களா? ஏமா? இல்லை சார், எங்கள் ஊரில் இருக்க ஸ்கூலுக்கெல்லாம் போதுமான அட்மிஷன் வரலையா, அதனால மூடிட்டாங்களாம் சார். அப்போ அங்கே படிக்கிற குழந்தைங்களோட நிலைமை? சில பேர் கடன் வாங்கி பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க, சில பேர் பக்கத்தில் 5 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஸ்கூல் இருக்குது, அங்கே தான் சார் சேர்த்துருக்காங்க. அங்கே பஸ் வசதியும் இல்லை, நடந்து போய் தான் படிக்கிறாங்க. இதெல்லாம் முடியாதவங்க படிக்கிறதே விட்டுட்டாங்க. சே, இப்படி பண்ணால் நிறைய குழந்தைங்களோட வாழ்க்கை நாசமாக போயிடுமே. ப்ரைவேட் ஸ்கூல் ஃபீஸ் வேறு ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இப்போல்லாம் யூகேஜியில் ஏபிசிடி சொல்லிக் கொடுக்குறதுக்கு கூட 35,000 ரூபாய் ஃபீஸ் வாங்குறாங்க. ஏபிசிடி சொல்லிக் கொடுக்குறதுக்கு எதுக்குமா 35,000 ரூபாய்? இப்பெல்லாம் பண்ணால் உங்களை மாதிரி கூலி வேலை பார்க்குறாங்க துப்புரவு பணியாளர்கள்லாம் எப்படி ஃபீஸ் கட்டுவீங்க? பசங்க படிப்பில் பாதியிலே நின்றுமே. இதை பற்றியெல்லாம் மேலிடத்துல இருக்கிறவங்க யோசிக்க மாட்டாங்களா? அவங்க எப்படி சார் இதெல்லாம் யோசிப்பாங்க? ஊர் முழுக்க 212 ஸ்கூலில் மூடி இருக்காங்க, அதில் ஒரு 13 ஸ்கூலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை பெரிய சாதனையாக பேசுகிறாங்க. ஆனால் 212 ஸ்கூலை மூடினதை பற்றி யாருமே பேசல. என்னம்மா சொல்கிற? இதை பற்றி நான் எந்த நியூஸ் சேனலையும் பார்க்கலையே. நியூஸ்லலாம் எப்படி சார் பார்ப்பீங்க? நியூஸ் சேனல்லாம் அவங்களுக்கு சாதகமாக இருக்கான்னு பார்த்து தான் வெளியிலே விடுறாங்க. எலெக்ஷன் வேறு பக்கத்தில் வந்துருச்சு, அப்புறம் எப்படி சார் இதெல்லாம் காமிப்பாங்க? நியூஸ் சேனலு மீடியான்னு எங்கே பார்த்தாலும் நம்ம மாநிலத்தில் கிடைக்கிற மாதிரி தரமான கல்வி எங்கேயுமே கிடைக்கலன்னு அவ்வளோ பில்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது என்ன லட்சணத்தில் நடத்திட்டு இருப்பாங்க. சார், அது மட்டும் இல்லாமல் தொடக்கப்பள்ளியில் ஆரம்பித்து நடுநிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளின்னு எல்லா ஸ்கூல்லையும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. சில ஸ்கூலில் சத்துணவு சாப்பாடு சரியில்லை, சில ஸ்கூலில் கட்டிடமே சரியில்லை, டாய்லெட்டு குடிக்கிற தண்ணின்னு எதுவுமே சுத்தமாக இருக்கிறதில்ல. இந்த லட்சணத்தில் இந்த வருஷம் கல்வித்துறைக்கு மட்டும் 50,000 கோடி ஒதுக்கியிருக்காங்களாம். இதில் முக்கால்வாசி ஊழல்லே போயிடுது. சாப்பிட்ற சத்துணவுலேருந்து கட்டிடம் கட்டுறது, அதை டெண்டர் எடுக்கிறதுன்னு எல்லாத்தையுமே ஊழல் தான் சார். இது எல்லா நியூஸ் சேனலுக்கும் தெரியும், ஆனால் யாருமே இதை பற்றி பேசலாம் மாட்டாங்க. எல்லாத்தையும் கொள்ளதான் அடிக்கிறானுங்க. இவங்க எங்கே நல்லது பண்ண போகிறாங்க? அதுவும் இல்லாமல் ஸ்கூல்லாம் முன்னா உங்களுக்கு சந்தோஷம் தான் சார். ஏமா? ஆமாம் சார், இங்கே முக்கால்வாசி ப்ரைவேட் ஸ்கூல் அரசியல்வாதிங்க பேரில் தான் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் மூடிட்டா அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் செலவு பண்ண தேவையில்லை, அந்த காசையும் அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் படிக்கிற பசங்க எல்லாம் ப்ரைவேட் ஸ்கூல் போயிடுவாங்க, அதுலேயும் அவங்களுக்கு லாபம் தான். எப்படி பார்த்தாலும் அவங்க நல்லா தான் சார் இருப்பாங்க, மக்கள் நாம தான் கஷ்டப்படணும். சே, இப்பெல்லாம் பெற்றவங்க குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு வரைக்கும் எல்லாத்தையும் அடமான வயசு தான் படிக்க வைக்கிறாங்க. அப்படியே படிக்க வச்சாலும் அந்த பசங்களுக்குலாம் வேலை கிடைக்க மாட்டேங்குது. அது சரி ஏம்மா, யூகேஜிக்கே 45,000 ரூபாய் செலவாக போகுதுன்னு சொல்கிறேன். இனி 10th 12th காலேஜ்லாம் இருக்கும், அதுக்குள்ள எவ்வளோ செலவு இருக்குது, அதெல்லாம் எப்படி பார்த்துப்ப? என் தலையை அடமான வச்சாச்சும் என் பையனை படிக்க வச்சிருவேன் சார். நாங்கள் தான் படிக்காமல் இப்படி ஆகிட்டோம், எங்கள் பசங்களும் இப்படி ஆக வேண்டாம். அவங்க மேலே வரணும்னா அதுக்கு ஒரே வழி படிக்கிறது மட்டும்தான். இந்த மேல் இடத்துல இருக்கிறவங்க இதை பற்றி யோசிக்கிறதே இல்லையா? ஒரு தொடக்கப்பள்ளியை மூடினா எத்தனை பெற்றவங்க குழந்தைங்க வாழ்க்கை நாசமாக போகும்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்களா? ஏன் சார், அட்மிஷன் போட குழந்தைங்க வரல, ஸ்கூலில் நடத்துறதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்கூலெல்லாம் மூடுறாங்க. ஆனால் ஸ்கூல் பசங்க புதைக்கு அடிமையாக இருக்காங்க. எத்தனையோ ஸ்கூல் டீச்சர் இல்லாமல் இருக்காங்க. ஒரு ஸ்கூலில் படிக்கிற பசங்களை ஜாதி பேர் சொல்லி பாத்ரூம் கழுவு வச்சிருக்காங்க. இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாதா சார்? இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தாங்களே, அவங்க மேலே 1000 குற்றச்சாட்டு வேணாலும் வைக்கலாம். ஆனால் அவங்க படிப்பு விஷயத்தையும் குழந்தைங்க விஷயத்தையும் கரெக்டாக இருந்தாங்க. ஆனால் இப்போ ஊரே சிரிக்குது. நேரம் வரட்டும் சார், இதுக்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லணும். வணக்கம்மா, உங்கள் பேர் ஆதரவுனால போன வருஷம் நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அதனால மக்களுக்கு நல்லது பண்ண முடிஞ்சிச்சு. இந்த வாட்டி எங்களே ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னு வைங்க, நாங்கள் நல்லது பண்ணுறதை தொடருவோம்மா. நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா? இத்தனை வருஷமா ஒண்ணுமே பண்ணாம இருந்துட்டு எலெக்ஷன் வந்த உடனே உங்க வேலையை காட்ட வந்துட்டீங்களா? அம்மா அப்படிலாம் இல்லைம்மா, நாங்கள் நல்லது பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்க ஒன்றும் சொல்ல வேணாம் தம்பி, எங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. ஊர்ல எவ்வளவு பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு, அதெல்லாம் ஒண்ணுமே சரிப்படுத்தாம எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு ஓட்டு கேட்க வந்துட்டு இருக்கீங்க? நான் கேட்கறதுல எதெல்லாம் தப்பு இருக்கா சொல்லுங்க. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இருமா, நாங்கள் நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்கோம். மக்கள் பிரச்சனைகள்லாம் தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நல்லது பண்றது மட்டும்தான் எங்க நோக்கம், வேற எதுவும் இல்லை. நீங்க கொள்ளடிக்கிறதுலாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? எவ்வளவு நாளைக்கு தான் மக்களை முட்டாள்னே நினைச்சிட்டு இருப்பீங்க சொல்லு. கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு. என்ன கேள்வினா சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். குடிச்சிட்டு எத்தனை குடும்பம் அழிஞ்சு போயிருக்கு தெரியுமா? படிக்கிற பிள்ளைங்க கண்டதையும் பண்ணிட்டு குட்டி சவரா வந்து நிக்குதுங்க. மா, தான் நீ நல்ல வருமானம் வருது, அது போய் மூட சொன்னா எப்படி? வேற ஏதாச்சும் இருந்தா கேளுங்கம்மா. வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம்? மக்கள் உசுறு உங்களுக்கு வியாபாரமா போச்சா? நீங்க விற்கவே தானே அவன் குடிக்கிறான். முதல் கல்ஃபிட்டே நீங்க தான். குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறவன் மேல மட்டும் கேஸ் போடுறீங்க.
ஏன் அந்த குடியை விற்கிறவனா அவன் மேலே ஏன் கேஸ் போட மாட்டீங்க? அம்மா நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டேன். திரும்ப வேறு அதே கேட்டுருக்கீங்க. வேறு ஏதாச்சும் கேளுங்கம்மா. ஏய், நான் கேள்வி கேட்குறேன், கிறுக்கு மாதிரி பதில் சொல்லிட்டு இருக்க. அம்மா வணக்கம். போன வாட்டி உங்கள் பேர் ஆதரவுனால நாங்கள் ஜெயிச்சிட்டோம். இந்த வாட்டி அதே ஆதரவு கொடுத்தீங்கன்னா திரும்ப ஜெயிச்சிருவோம். உங்களுக்கு நிச்சயமாக நல்லது பண்ணுவோமா? அப்படியே ஒப்பிக்கிறான் பாரு. யார் சார் நீங்க? அதாண்டி ஊழல் கும்பல் ஓட்டு கேட்க வந்துட்டானுங்க. சார் உங்களால நாங்க நிறைய அவஸ்தைப்பட்டுட்டோம். தயவு செஞ்சு உயிரை வாங்காம கிளம்புங்க சார். அம்மா அப்படி என்னம்மா ஆச்சு? இப்போ வரைக்குமே எல்லாம் சுமூகமாக தானே போயிட்டு இருக்கு. டேய், 2 வயசு குழந்தையில இருந்து 70 வயசு பாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லாம இருக்காங்க. ரோட்ல போறதுக்கே பயமா இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? நீ என்ன கேட்டாலும் அவன் விட்டு கொடுத்துட்டு தான் இருப்பான். காசு கொடுக்குறாங்கல்ல, அவன் இஷ்டத்துக்கு பேசிட்டு தான் இருப்பான். கஷ்டப்பட போறது என்னமோ நம்ம தானே. நீங்களும் தானே 5000 ரூபாய் காசு வாங்கினீங்க, அப்போ இனிச்சிச்சோ? டேய், எங்க காசு எங்களுக்கே கொடுத்து ஓட்டு வேற கேட்பீங்களா? ஆல்ரெடி வேற போயிட்டு இருக்கு. எது வந்து எங்க தலையில விழுன்னே தெரியாம இருக்கு. இதுல நீங்க வேற. ஆனா நீங்க மட்டும் நல்லா சேர்த்து வச்சிட்டீங்கல்ல. மக்களுக்கு நல்லது பண்றது தவிர வேற எல்லாமே பண்றீங்களா? உங்களுக்கு ஓட்டம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. போங்கடா. வந்துட்டானுங்க ஓட்டு கேட்டு. அம்மா இந்த 5 வருஷம் சிறப்பான ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ சிறப்பா இருக்குப்பா. 40 வருஷத்துக்கு முன்னாடி ஐயாவுக்கு ஓட்டு போட்டோம், அதுக்கப்புறம் அவங்க பையனுக்கு ஓட்டு போட்டோம், இன்னைக்கு அவங்க பேரனுக்கு ஓட்டு போட போறோம். சிறப்பாகவே ஆட்சி பண்றாங்க ஐயா. இந்த ஆட்சி தொடரணும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாப்பா. ஏண்டா, உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? இந்த மாதிரி வேலை பார்க்கறதுக்கு எங்கேயாச்சும் போய் பிச்சை எடுங்க. மா, என்னம்மா அப்படி தப்பு பண்ணிட்டாங்க? ஏன் அப்படி திட்டுறாங்கள? என்ன பண்ணாங்களா? மேடம் நாங்கள் சிஎம்கே சேனல்லேருந்து வரோம். இன்னும் கொஞ்ச நாள் எலெக்ஷன் வரப்போகுது இல்லையா? இந்த ஆட்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ரொம்ப கேவலமா இருக்கு. என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? இந்த ஆட்சியில் எத்தனை நலத்திட்டத்தை எடுத்துட்டு வந்திருக்காங்க. மகளிர் உரிமை தொகை, ஃப்ரீ பஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க, பசங்களுக்கெல்லாம் மதிய உணவு திட்டம், அப்புறம் காலேஜ் பசங்களுக்குலாம் லேப்டாப் கொடுத்தாங்களே. இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் மேடம். இது ஒன்றும் சிறப்பான ஆட்சி கிடையாது, சிரிப்பான ஆட்சி. இதெல்லாம் பார்த்தா என்ன லூஸ் மாதிரி இருக்கா? இந்த ஆட்சியில் எவ்வளோ கேவலமான விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? மேடம் என்ன மேடம் இப்படிலாம் சொல்றீங்க? இந்த 5 வருஷம் ஆட்சியில் எவ்வளோலாம் அட்டூழியம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா? கரண்ட் பில்ல இருந்து வீட்டு வரி வரைக்கும் எல்லாமே ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது பார்த்தாதுன்னு கட்சிக்காரங்க கட்ட பஞ்சாயத்து ஆனவன்னு என்னென்னமோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி வயசான பாட்டில இருந்து 2 வயசு குழந்தை வரைக்கும் எவ்வளவு பேரை நாசம் பண்ணியிருக்காங்க தெரியுமா? எங்க பார்த்தாலும் பொருள். ஸ்கூல் பசங்கள்ல இருந்து காலேஜ் பசங்க வரைக்கும் எல்லாருமே கெட்ட பழக்கத்துக்கு அடிமையா இருக்காங்க. மேடம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் இதை சரி பண்றதுக்கான வேலையை பார்த்துட்டு தான் மேடம் இருக்காங்க. கிழிப்பாங்க. ஏன் சார், ஸ்கூல் பசங்களுக்கு பொருள் எங்க இருக்குன்னு தெரியுது, இவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியாதா? சும்மா சாக்கு சொல்லாதீங்க சார். மேல இருக்கவங்களுக்கு இதெல்லாம் தெரியாமலா நடக்குது? மேடம் இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் இதெல்லாம் நடக்கவே இல்லையா? இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு சிஎம்மா இருந்தாங்க. அவங்க இருக்கும்போது பொண்ணுங்க மேல கை வைக்கிறதுக்கே அவ்வளோ பயந்தாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனா இந்த அளவுக்கு இல்லை. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு 4 நல்லது பண்றாங்க, யாருக்கும் தெரியாத மாதிரி 400 தப்பு பண்றாங்க. இதை யாராச்சும் தட்டி கேட்டா ரவுடிங்க வச்சு மிரட்டுறாங்க. நினைச்சாலே எரிச்சலா இருக்கு. தேங்க்யூ மேடம். நாங்கள் அப்படியே அடுத்த ஆளை கேட்க போயிடுறோம். இதெல்லாம் மறக்காம உங்க சேனல்ல போடுங்க. எந்த லட்சணத்துல ஆட்சி பண்றாங்கன்னு அப்பயாச்சும் உங்களுக்கு தெரியட்டும். ஓகே மேடம். டேய் அந்த பொண்ணு பேசுனது ரெக்கார்ட் பண்ணல தானே? அது எல்லாரும் திட்டிட்டு இருந்த கட்சிகிட்ட தானே நம்ம காசே வாங்கியிருக்கோம். அதெல்லாம் அப்போ டெலிட் பண்ணிட்டேன். அடுத்த வாட்டி இந்த மாதிரி அதிகமாக இருக்கிறவங்களாம் இன்டர்வியூ எடுக்கக்கூடாதுடா. நம்ம போவோம், ஏதாவது இழிச்சு வாங்கி மாட்டுவான், அவனை இன்டர்வியூ எடுத்துடலாம். சரி, நான் உங்க சேனல்ல போய் பார்த்தேன். நான் பேசின எதுவுமே உங்க சேனல்ல போடல. மேல் இடத்துல இருக்கவங்களுக்கு சொம்பு அடிக்கிற மாதிரி தான் இருக்கு உங்க சேனல்ல இருக்கிறதெல்லாம். மேடம் ஃபுட்டேஜ் எடுத்து கொடுக்கறது மட்டும் தான் எங்கள் வேலை. அது எதை போடணும் போடக்கூடாதுன்றது மேல் இடத்துல இருக்கிறது தான் மேடம் முடிவு பண்ணுறாங்க. உங்களுக்குலாம் வெக்கமா இல்ல? கட்சியில இருக்கவங்க கிட்ட காசை வாங்கிட்டு அவங்க பண்ற தப்ப எதுவுமே சொல்லாம மக்களுக்கு தப்பான நியூஸை கொடுத்து கெட்டவங்களுக்கு ஜால்ரா அடிச்சிட்டு இருக்கீங்க. அட பாவீங்களா, ஊர்ல இவ்வளவு அநியாயம் நடக்குது, ஒரு விஷயத்த கூட சொல்ல மாட்டீங்களா? அவங்க எப்படி சொல்லுவாங்க? அவங்க வேலையே மேல இருக்கவங்க கிட்ட காசை வாங்கிட்டு அவங்க பண்ற தப்பெல்லாம் மறைச்சிட்டு மக்களை முட்டாளாக்குறது தான். ச்சே, இது தெரியாம 3 தலைமுறையா நாங்க ஓட்டு போட்டுட்டு இருக்கிறோம். எலெக்ஷன் வரட்டும், உங்களுக்கு இருக்குது. அண்ணே வாங்க உஷாராயிட்டாங்க, போயிடலாம். ரொம்ப நன்றிம்மா. எங்க வயசுல இருக்கிறவங்களாம் காசை வாங்கின்னு ஓட்டு போடுறோம். எந்த தப்பையும் நாங்க கண்டுக்கிறதே இல்லை. ஆனா நீங்களாம் அப்படி இல்லைம்மா, நல்லா சிந்திச்சு தான் ஓட்டு போடுறீங்க. பரவாயில்லம்மா, உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் ஓட்டு காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டுறீங்க. அவங்க நாட்டையே அழிச்சிடுறாங்க. ஆனா எங்க கிட்ட இதெல்லாம் நடக்காது. நாங்க தான் ஏமாலியா இருந்துட்டோம். ஆனா நீங்களாம் அப்படி இல்லைம்மா, தப்பான ஆளுக்கு ஓட்டு போட மாட்டீங்க.
நிச்சயமா நல்லாச்சு வரும். அம்மா விடுமா, இப்ப என்னம்மா நினைச்சு அக்கா போட்டு அடிச்சிட்டு இருக்க? ஏய் சும்மாரா, இவன் என்ன பண்ணிருக்கா தெரியுமா? இவன் பண்ண காரியத்தால குடும்பம் மான மரியாதை எல்லாம் போச்சுடா. ஏம்மா இப்ப அக்கா அடிக்கிற அளவுக்கு என்னம்மா ஆச்சு? யாரா நீங்களா? பட்ட பகல்லையே இந்த மாதிரி நடக்குதுடா. போகும்போதே இவகிட்ட சொன்னேன்டா, சொன்னேன். பச்சு சொன்னேன், தலையில அடிச்சு சொன்னேன், இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போவாதான்னு. கேட்க மாட்டேன்றாடா, என் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான். அதான் எனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நான் தான் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டேன்ல. டேய் நீ பேசாதே. இந்த ட்ரெஸ்ஸை போட்டு போவதானே அவனுங்களுக்கு உன் மேல தப்பான எண்ணம் வந்தது. தப்பு பண்ண பார்த்தானுங்க. முதல்ல இதை கழிச்சு போடு போடு. மா, ஒரே ஒரு நாள் ஆஃபீஸ் பார்ட்டிக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டு போனேன், அது தப்பாமா? ஏய் நீ எதுவும் பேசாத. ஒண்ணுனா அடக்க உடக்கமா இருக்கணும். இப்படி தெரிஞ்சிட்டு இருந்தா இதெல்லாம் தான் நடக்கும். இனிமே நீ எப்படி வெளியில தலையை காட்டுவ? சொந்தக்காரங்களும் எப்படி மதிப்பாங்க? மா என்னம்மா பேசுற? அவனுக்கு பண்ண தப்புக்கு அக்கா என்னம்மா பண்ணுவா? ஏய் நீ சும்மாறா. ஒன்னா பிறந்தாலே இந்த பிரச்சனை தான்டா. அவன் என்ன பண்ணுவான், எப்ப என்ன பண்ணுவானே தெரியாது. ட்ரெயின்ல பஸ்ல இப்படி எங்க போனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிட்டா இருப்பாங்க. நம்ம தாண்டா அனுசரிச்சு போகணும். மா அக்கா அவளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் நீங்க போட்டு போயிருக்கா, அவன் மேல எந்த தப்பு இல்லம்மா. தப்பு பண்ணலாம் அவனுங்க. வா நம்ம போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். என்னது போலீஸ் ஸ்டேஷனுக்கா? டேய் அங்கெல்லாம் போனா இவன் மானம் தாண்டா போவோம். வேணாண்டா வேணாம். எல்லாம் இவன் மாமா ஏமா சும்மா இருமா. என்னம்மா லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க? இந்த மாதிரி டைம்ல தான் அக்காக்கு துணையா இருக்கணும். நம்மளே இப்படி பண்ணா அக்கா என்னமா பண்ணுவா? கொஞ்சமாச்சும் அவன் நிலைமையில யோசிச்சு பாருமா. இப்ப ஏதோ அவன் இந்த ட்ரெஸ் போட்டு போனதான் தப்புலாம் நடக்குதுன்னு சொல்றியா? அப்ப அடக்க ஒடுக்கமா ட்ரெஸ் போட்டு போனா இந்த மாதிரி தப்புலாம் நடக்கவே நடக்காதா சொல்லு? அந்த நாய்ங்க சரக்கு போட்டு அக்கா கிட்ட தப்பா நடந்திருக்கு பார்த்துருக்கானுங்க. இதுல அக்கா மேல எந்த தப்புமா இருக்கு? அவனுக்கு தான் அதுக்கு அசிங்க பண்ணும். அப்ப இந்த ட்ரெஸ்ஸுனாலதான் எல்லா பிரச்சனை நடக்குதுன்னு சொல்றியா? அப்புறம் எதுக்குமா 2 வயசு 7 வயசு 12 வயசு சின்ன குழந்தைங்களா அந்த கொடுமை நடக்குது? அவங்களாம் என்னம்மா தப்பு பண்ணாங்க? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் பொண்ணுங்க போற ட்ரெஸ்ஸை வச்சு அவங்களை குறை சொல்லிட்டே இருப்பீங்க? இங்க பாருங்க, பொண்ணுங்க தான் பயந்து இருக்காங்க. ஆனா தப்பு பண்ண மிருகங்கள்லாம் சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் சுத்திட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் சும்மாவே விடக்கூடாதம்மா. இவங்கெல்லாம் போலீஸ்ல பிடிச்சி கொடுக்கணும். நீ வாமா போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். சொன்னா புரிஞ்சுக்கடா. போலீஸ்னு போனா நம்ம குடும்ப மானத்தையே வாங்கிடுவாங்கடா. அப்புறம் டிவி மீடியான்னு அவன் பேரை கெடுத்துருவாங்கடா. அப்புறம் அவளுக்கு கல்யாணம் காட்சின்னு எதுவுமே பண்ண முடியாத போயிடும்டா. அதுக்குன்னு அப்படியே விட்டுற சொல்றியா? 180 பேர் வெளியே சொல்லாம இருக்கிறது பயத்தினால இல்லம்மா. எங்க வெளியே சொன்னா 4 பேர் நம்மள என்ன நினைப்பாங்க அசிங்கத்தினால. தப்பு பண்ண அவனுங்களே பயப்படாம இருக்கும் போது நம்ம எதுக்குமா பயப்படணும்? வாமா போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். எதுக்கும் கவலைப்படாத. அம்மா நான் இருக்கேன். எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். மா என்னம்மா ஆச்சு? ஏன் ஓடிக்கிறீங்க? அவங்க என்ன ஃபாலோ பண்றாங்க சார், பயமா இருக்கு சார். நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அந்த பொண்ணா? இல்லடா. சரி போ பாப்போம். அம்மா நீங்க ஒன்றும் பதட்டப்படாதீங்க, அவங்க போயிட்டாங்க. ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சார். நீ போட்டிருக்கிற ட்ரெஸ் ஒழுங்கா இருக்கா? இப்படி ட்ரெஸ் போட்டிருந்தா 4 பேர் பார்க்க தான் செய்வாங்க. இது மாதிரி தான் நடக்கும். ஊரை குறை சொல்ல வந்துட்டேன். தேவையில்லாம பேசாதீங்க. எனக்கு எந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை தான் நான் போட முடியும். ஓ இப்போ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்றதுலாம் தான் வசதியா போச்சா? இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கின்னு ரோட்ல மினிக்கிட்டு இருந்தீங்கன்னா 4 பேர் பார்க்க தான் செய்வாங்க. இதெல்லாம் தான் நடக்கும். 4 பேர் பார்க்கணும் தானே இப்படி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு வரீங்க? உங்களுக்குலாம் வயசாயிருக்கே தவிர கொஞ்சம் கூட மூளை வளரல. ஒரு பொண்ணா இருந்துட்டு ஒரு பொண்ணு போட ட்ரெஸ்ஸை பார்த்து கேவலமா பேசிட்டு இருக்கீங்க. உனக்கு என்ன? பொண்ணுங்க ட்ரெஸ் பண்ணிக்கின்னு வந்தா நல்லா ரசிச்சு பார்ப்பேன். போறது பொண்ணுங்க மானம் தானே. ஊர்ல பாதி பிரச்சனையே இந்த மாதிரி பொண்ணுங்களால தான். போதும், நானும் பார்த்துட்டே இருக்கேன். ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. தப்பா பாக்குற மேலதான் தப்பு. எனக்கு என்ன ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதை தான் நான் போட முடியும். அவன் பாக்குறான் இவன் பாக்குறான்னா அது அவன் பிரச்சனை. சும்மா எங்களே வந்து அடக்கிக்கிட்டு உங்களுக்கு இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட முடியலன்னு போறாம. எங்களுக்கெல்லாம் வெக்கம் மானம் மரியாதை எல்லாம் இருக்குது.
அதனால தான் அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணுறோம். உங்களுக்கு தான் எந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு தெரியல, அறிவு இல்லாமல் இருக்கிறீங்க. இதில் நான் உன்னை பார்த்து பொறாமப்படுறேன். நான் பொறாம லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு அவ்வளோதான் லிமிட். நீங்களும் தான் இடுப்பு தெரியுற மாதிரி சாரி கட்டியிருக்கீங்க. அப்போ நீங்களும் அரைக்குறைய ட்ரெஸ் போட்டிருக்கீங்களா? மேடம் கோவப்படாதீங்க மேடம். ஏமா வயசாயிடுச்சேன்னு பார்த்து மரியாதை கொடுத்து பேசிட்டு இருந்தா வாய்க்கிலேயே பேசிட்டு இருக்க. உனக்கு வயசாயிடுச்சே தவிர கொஞ்சம் கூட மூளை வளரல. ஒரு பொண்ணா இருந்துட்டு ஒரு பொண்ணு போட ட்ரெஸ்ஸை குறை சொல்லிட்டு இருக்க. உங்களுக்கெல்லாம் இப்போ சொன்னால் புரியாது. கொஞ்சம் முன்னாடி 2 பேரும் பின்னாடி வந்தானுங்களே, அந்த மாதிரி தினம் நடக்கும். அப்போ புரியும். கேட்டா கேட்டுப்பாங்க. சி இப்படி பேசிட்டு போறாங்க பாருங்க. உங்களுக்குலாம் கொஞ்சம் கூட அறிவில்லை. மேடம் உங்களை எங்களை தான் மேடம் தேடுறது. ஏதோ சாவியை கீழே விட்டு போயிட்டீங்க. புரியுங்க, நாங்களும் கத்தி கூப்பிட்றோம். ஏர் பாட்சை மாட்டிட்டு போயிட்டே இருக்கீங்க. ரோட்டில் போகும்போது ஏர் பாட்செலாம் யூஸ் பண்ணாதீங்க மேடம். மேடம் நான் அப்போ சொன்னதான் இப்போவும் சொல்கிறேன். நம்ம பார்க்குற பார்வையில் தான் இருக்குது. அந்த அம்மா அவங்கள பார்த்ததுக்கும் நீங்கள் அவங்கள பார்த்ததுக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை. நம்ம யாரையுமே அவங்க போடுற ட்ரெஸ்ஸை வச்சோ அவங்களோட உருவத்தை வச்சோ ஜட்ஜ் பண்ணவே கூடாது மேடம். ஏய் கஸ்தூரி, வேலை பார்க்காம அங்கே என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? பையன் வரேன்னு சொன்னா சார். அதான் உன் பையன் என்ன பெரிய கலெக்டரா? வந்தால் வெயிட் பண்ண மாட்டானா? இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நீ 400 செங்கல் எடுக்கணும். அப்படி இல்லை இன்னைக்கு சம்பளமே தர மாட்டேன். ஏத்தினா சார். நீ ஏத்தாம எப்படி போற நானும் பார்க்குறேன். சார் பையன் வந்துட்டான், முன்னாடி திட்டாதீங்க சார். உளுத்து வேலை செய்கிற உனக்கு எதுக்கு வெக்கமான சூடு சொரணெல்லாம்? ஒழுங்குமுறையா வந்து சரி, ஆளும் மூஞ்சும். மா எதுக்கு அவர் உங்களை அப்படி திட்டுறாரு? அதை விடுமா. நீங்க போன இன்டர்வியூல வேலை கிடைச்சிச்சா? எப்போ வர சொன்னாங்க? 10 கம்பெனியில் ஏறி இறங்கி ரெஸ்யூம் கொடுத்து வந்திருக்கேன். ஆனால் எங்கேயுமே வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா. ஏம்மா நீ வேலை பார்க்குற இடத்துல உன் வயசு கூட மரியாதை கொடுக்க மாட்றாங்க. உன்னை இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. இப்படியெல்லாம் அசிங்கப்பட்டு இந்த வேலை பார்த்து தான் ஆகணுமாம்மா. என்னப்பா பண்ணுறது? பார்த்து தானே ஆகணும். அவனுக்கு மட்டும் நல்ல வேலை கிடைச்சிடுச்சுன்னா நான் இப்படி அசிங்கப்பட மாட்டேனே. அது இல்லாமல் அம்மாவுக்கு கஷ்டப்படுறது அசிங்கப்படுறதுலாம் ஒன்றும் புதுசு இல்லை. நீ படித்த படிப்புக்கு நல்ல வேலை கிடைச்சா அதுவே போதும்ப்பா. மா அழாதீங்கம்மா. கண்ணு உனக்கு வேலை கிடைச்சிடும்ல? சரிலம்மா, எனக்கு ஒரு நல்ல வேலைக்கு போய் உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துக்கணுன்னு தான் ஆசை. அதுக்காக தான்மா ஸ்கூல் காலேஜ் நல்லா படித்தேன். காலேஜில் கூட ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆனேன். ஆனால் இவ்வளோ நல்லா படித்தும் வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கு யாருமா காரணம்? நானா காரணம்? நான் ஒழுங்காக படிக்கல, அரியர் வச்சுருந்தேன்னா கூட பரவாயில்லம்மா. காலேஜில் 3 வருஷமும் நான் தான்மா டாப்பரு. என்ன மாதிரி நல்லா படித்தும் வேலை கிடைக்காம லட்சம் பேர் வெளில சுற்றிட்டு இருக்கானுங்கம்மா. வேலை கிடைக்காம என்ன மாதிரி படித்த பசங்கள்லாம் சாப்பாடு டெலிவரி பண்ணுறது, பைக் டாக்ஸி ஓட்டுறதுன்னு ஓட்டிட்டு இருக்கானுங்கம்மா. எங்களுக்கெல்லாம் கரெக்டான வேலை வாய்ப்பை இந்த அரசாங்கம் தானே ஏற்படுத்தி கொடுக்கணும். உன்ன மாதிரி நல்லா படித்த பிள்ளைங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை வாங்கி தர வேண்டியது அவங்களோட வேலை தானே. அதை பண்ணாததுனால உங்களை மாதிரி படித்த பிள்ளைங்களும் கஷ்டப்படுறாங்க. உங்களோட சேர்ந்து பெற்றவங்க நாங்களும் கஷ்டப்படுறோம். நமக்கு வர வேண்டிய கம்பெனிலாம் பக்கத்து ஸ்டேட்டுக்கு போகுது. காரணம் லஞ்சம். வெளிநாட்டு கம்பெனி இங்கே வந்துச்சுன்னா நம்ம ஊர் பசங்களுக்குலாம் நல்ல வேலை கிடைக்கும். ஆனால் இவங்க வாங்குற லஞ்சத்தினால எல்லா கம்பெனியும் பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிடுது. பயமா இருக்குமா? ஏற்கனவே காலேஜ் முடிச்சு 1 வருஷமா வேலைக்கு போகலன்னு குற்ற உணர்ச்சியா இருக்குமா? இதுல வேலை செய்யற இடத்துல நீ திட்டு வாங்குறத பாக்குறப்போ இன்னும் ரொம்ப பயமா இருக்குமா? யாரோ பண்ண தப்புக்கு நாங்களும் உங்களை மாதிரி இருக்க பெற்றவங்களும் தான் கஷ்டப்படுறோம். இதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்க போறதே இல்லை. அழாத கண்ணு, எல்லா கஷ்டங்களும் சீக்கிரமே மாறிடும். இந்த கஷ்டமும் ஒரு மாற்றத்துக்காக தான். ஏமா எதிர்கால இளைஞர்கள் கையிலன்னு சொல்றாங்கல்லம்மா, அப்ப அவங்களுக்கான வேலை வாய்ப்பை இவங்க தானே ஏற்படுத்தி கொடுக்கணும். அதை ஏமா பண்ண மாட்டாங்க? அவங்கள பொறுத்த வரைக்கும் கஷ்டப்படுறவங்கலாம் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும். அதான் அவங்களுக்கு வேணும். நீ வேணா பாரு, உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். நீ நல்ல வேலைக்கு போதான் போற. படிச்ச பிள்ளைங்க அழுவக்கூடாது, புரியுதா? போ, அம்மா சமைச்சு வச்சிருக்கேன், போய் சாப்பிடுங்க.
சார் எஜுகேஷன் லோன் வாங்கியிருக்கீங்களா? ஆமா. ஏய், இவ்வளோ நாள் லோன் கட்டாம என்ன பண்ணிட்டு இருந்த? லோன் வாங்க தெரியுதுல, அது ஒழுங்கா கட்ட தெரியாதா? உன்கிட்ட லோன் அமௌண்ட் வாங்குறதுக்கு நாங்கள் நாய் மாதிரி பின்னாடி வந்து அலையணுமா? இல்லை சார், லோனை தள்ளுபடி பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. யோ, அவங்க 1000 சொல்லுவாங்கயா, உனக்கு எங்கேயா போச்சு புத்தி? நீ தானே லோன் வாங்கின, அப்போ நீ தானே கட்டணும். தம்பி பையனுக்கு வேலை கிடைச்ச உடனே எப்படியாவது உங்க லோனை கட்டிடுவாய்யா, கொஞ்சம் பொறுத்துக்குங்கய்யா. இல்லைம்மா, இப்படி தான் நிறைய பேர் எஜுகேஷன் லோன் வாங்கிட்டு கட்டாமல் இருக்காங்க. அதான். ஆமாம்மா, எஜுகேஷன் லோனை ரத்து பண்ணுறேன்னு சொல்லி 5 வருஷம் போயிடுச்சு. அதை நம்பி தான் நாங்களும் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்கம்மா. புரியுதுமா, அண்ணா. சரி, ஒன்று பண்ணுங்க, ஒரு வாரத்தில் கட்ட பாருங்க. மேடம், ஒரு வாரம்லாம் டைம் இல்லை, 2 நாளாக கட்டுறீங்க. இதென்ன அழுதுட்டு இருக்கான்? டேய் மச்சான், என்னாச்சுடா? ஏன்டா உட்காந்து அழுதுட்டு இருக்க? நான் வேலை பார்த்துருந்த ஃபோன் கம்பெனிலேருந்து நான் வேலையை விட்டு தூக்கிட்டாங்கடா. எஜுகேஷன் லோன் வேற வாங்கியிருக்கேன், அது எப்படி கட்ட போறேன்னே தெரியலடா. டேய் விடுடா, கட்டிடலாம்டா. இல்லடா, ஒரு ஆள் 2 ஆள்லாம் பரவாயில்லடா, என்னோட சேர்த்து 1000 பேரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கடா. வாங்கடா கேட்கலன்னா ஒருத்தரும் வரமாட்டேன்டா. இந்த எஜுகேஷன் லோனை விட தள்ளுபடி பண்றேன்னு சொன்னானுங்கடா. ஆனா 5 வருஷம் ஆச்சுடா. டேய் புரியுதுடா, அதுக்காக இப்படி ரோட்ல உட்காந்து அழுதுட்டு இருந்தா எல்லாம் சரியாயிருமா? வாடா போலாம், யாராவது பாத்திர போறாங்கடா. உனக்கு தெரியாதுடா, எங்க அம்மா தனியால கஷ்டப்பட்டு லோன் வாங்கி தானே என்ன படிக்க வச்சாங்க. அந்த லோனையும் தள்ளுபடி பண்றேன்னு சொன்னானுங்க, ஆனா அதையும் பண்ற மாதிரி தெரியலடா. டேய் சரி விடுறா, நீ ட்ரை பண்ணிட்டு தானடா இருக்கிற, உனக்கு ஒரு நாள் நல்ல வேலை கிடைக்கும்டா. இப்போ அழுகாத, கண்ணத்தோட. நான் என் சைட்லேருந்து ஏதாவது ட்ரை பண்ணுறேன், சரியா? வீட்டுக்கு போ, பேசிக்கலாம். சரி மச்சான். அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, அந்த லோனை நம்ம எப்படியாவது. சரிப்பா. சபரி, நெஞ்ச வலிக்குதுடா. அம்மா, அம்மா என்னாச்சுமா? அம்மா உட்காருங்கம்மா. அம்மா, அம்மா என்னாச்சுமா? அம்மா என்ன பாருங்கம்மா. அம்மா இருமா, தண்ணி எடுத்துட்டு வரமா. அம்மா 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 அம்மா. டேய் மச்சான், வா, ஆஃபீஸ் டைம் ஆச்சு, போகலாம். போலாம்டா. என்னடா, வாடா போகலாம்டா. எல்லாரும் சொன்ன மாதிரியே சொன்னதெல்லாம் பண்ணியிருந்தா நேரத்துக்கு எங்கள் அம்மா உயிரோடு இருந்திருப்பாங்கல்ல. சரி விடுறா, இவனுங்கெல்லாம் என்னைக்கடா சொன்னதை செஞ்சுருக்கானுங்க. வா போகலாம். மா, காலையிலே வரவுதான் போல, அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் காசுலாம் வந்துருச்சு, ஒரே ஜாலி தான். ஆமாடி, 5000 ரூபா வந்திருக்கு. என்னம்மா, காசு வந்திருக்கு, சந்தோஷப்படணும்னு பார்த்தா இப்படி சோகமா இருக்க? இதுல சந்தோஷப்பட என்னடி இருக்கு? கரு. ஏமா இப்படி பேசுற? ஏண்டி, யாராவது காசு சும்மா கொடுப்பாங்களா? சொல்லு. நாம ஒருத்தருக்கு 1000 ரூபா கொடுத்தோம்னா அவங்க கிட்ட இருந்து நமக்கு 10,000 ரூபா கிடைக்குதான் தானே பார்ப்போம். இப்போ அவங்க 5000 ரூபா கொடுத்துருக்காங்க, நம்ம கிட்ட இருந்து 1 லட்ச ரூபாய் எடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் சொல்லு? ஏமா, மக்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஹெல்ப் பண்றாங்க, உங்களை போய் தப்பா பேசுறியம்மா? ஏண்டி, நல்லது பண்ணணும்னு நினைக்கிறவங்க முதல்ல இருந்தே பண்ணியிருக்கணும். இப்போ பண்றாங்கன்னா யோசி. ஆமா இல்ல, ஏன் இதெல்லாம் முன்னாடியே பண்ணல? நமக்கு வர்ற காசை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறோம், நம்மளை சுத்தி நடக்கிற எதையுமே யோசிக்கிறது இல்லை. சுத்தி பாருடி, கரண்ட் பில்லு விலை ஏறி போச்சு, மளிகை சாமான் விலை, பருப்பு அரிசி அது இதுன்னு ஏறி போச்சு, அப்புறம் பெட்ரோல் விலை ஏறி போச்சு, ஏன் நம்ம வரி பணமும் கூடுதலாகி போச்சு தெரியுமா? இப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு விலைவாசி ஏற்றி வச்சிருக்காங்க. இப்போ புரியுதா? ஆமாம்மா,
முன்னெல்லாம் நம்ம கரண்ட் பில் 900 தான் கட்டிட்டு இருந்தோம், இப்போ 4000 கட்டுறோம். வீட்டு வரி 155 ரூபா கட்டிட்டு இருந்தோம், இப்போ 270 ரூபா கட்டுறோம். இப்போலாம் எல்லாமே 3 மடங்கு அதிகமாயிடுச்சுல. இப்போ தெரியுதா 1000 ரூபா கொடுத்து 10,000 ரூபா எப்படி எடுக்கிறதுன்னு? படத்தில் ஒரு காமெடி வருமே, அதான் இன்னும் என்ன பைத்தியமாகவே நினச்சிட்டு இருக்கீங்களான்னு. அந்த மாதிரி இருக்கு. பெண்களை இவங்க இன்னும் முட்டாளாவே நினச்சிட்டு இருக்கிறாங்க. துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு காசு கொடுத்தாங்களா? மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு காசு கொடுத்தாங்களா? அப்புறம் இந்த டீச்சர்ஸ்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு காசு கொடுத்தாங்களா? அது மட்டுமா, நர்ஸு, டிரைவர் இப்படின்னு நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த நகை கடனை ரத்து பண்ற நாங்க பண்ணாங்களா? கல்வி கடனை ரத்து பண்ற நாங்கள பண்ணாங்களா? இவங்களுக்கெல்லாம் கொடுத்து உதவி பண்ணியிருக்கலாம். அதை விட்டுட்டு இப்போ நமக்கு காசு கொடுக்குறாங்களே, நம்ம கேட்டோமா அந்த காசை? சொல்லு. இவங்களுக்கெல்லாம் பண்ணியிருந்தா அவங்களாம் சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல. அதுவும் இல்லாமல் இப்போ காசு கொடுத்தா இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா பிரச்சனையும் மக்கள் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இவங்க பண்றதெல்லாம் எப்படி தெரியுமா இருக்கு? சில சிட் ஃபண்ட்ல இப்ப பணத்தை கட்டுங்க, ஒரு 10 மடங்கு அதிகமாக்கி தரேன்னு கடையை சாத்திட்டு ஏமாத்திட்டு போயிடுறாங்கல்ல, அந்த மாதிரி ஆசை காட்டி ஏமாத்திட்டு போயிடுறாங்க. ஆமாம் கௌசி, நம்ம தான் உஷாரா இருக்கணும். அதுவும் இல்லாமல் கோடை காலத்தில் யாராவது வெயில் அடிக்குதுன்னு காசு கொடுப்பாங்களா? வெயில் காலத்துக்கு தராங்கன்னா ஏன் இத்தனை நாள வெயில்லாம் அடிக்கலையா? இப்ப மட்டும் எதுக்கு தராங்க? நீ கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பாரு. இப்ப கொடுக்குறாங்களே காசு, இதை தொடர்ந்து கொடுக்க முடியுமா இவங்களால? 5000 ரூபாய் கொடுத்துட்டு இவங்க இன்னும் எவ்வளவு காசு எடுக்க போறாங்களோ நினைச்சு பார்த்தாலே அடிவயிரெல்லாம் கலங்குதுடி. அப்படிலாம் இல்லம்மா, நம்மலாம் முட்டாளா என்ன? நம்மளுக்கு எல்லாம் தெரியும். பெண்களை முட்டாளா நினைச்சு யாரும் ஜெயிச்சதா சரித்திரமே இல்லை. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.